இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இந்த மாதத்தினுடைய இந்த ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித பதுவை அந்தோணியாருக்கு, புனித வண்ணத்து சின்னப்பருக்கு, புனித செபஸ்தியாருக்கு, புனித சந்தியாகப்பருக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். இன்றைய நாள் இனிய நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இன்று 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுக்கின்றார். பூமிதான இயக்கத்தை நடத்தியவர் வினோபா பாவே. பணக்காரரிடமிருந்து நிலத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுக்கும் சமூக பணியை செய்து வந்தார். 1951ஆம் ஆண்டில் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள போச்சிப்பள்ளி என்ற இடத்திற்கு சென்றிருந்தார். அங்கு ஏறத்தாழ 3000 நிலமற்ற தொழிலாளர்கள் இருந்தனர். அவர்களில் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த 40 குடும்பங்களும் அடங்கும். வினோபா பாவே அவர்களை பார்த்து, உங்களது கொடிய வறுமைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், நிலம் எங்களிடம் இல்லை, அதுதான் முக்கிய காரணம் என்று சொல்ல, அவர், உங்களுக்கு எவ்வளவு நிலம் தேவைப்படுகிறது என்று மீண்டும் கேட்க, அவர்கள் ஏறத்தாழ 80 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என்றனர். அன்று மாலை அதே ஊரில் இருந்த மற்ற பணக்கார நிலம் முதலாளிகளை சந்தித்து பேசினார். அப்போது நிலமற்ற கூலி தொழிலாளிகளின் நிலைமையை எடுத்துச் சொல்லி, உங்களில் யாராவது தங்களுடைய நிலத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள தயாரா என்று கேட்டார். அப்போது அங்கிருந்த ராமச்சந்திரன் என்பவர், நான் 100 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கு தர தயார் என்றார். ஒரு தனிப்பட்ட நபர் பலருடைய துயரத்தை துடைப்பதற்காக கருவியாக இருந்ததை இந்த நிகழ்வு நமக்கு விளக்குகின்றது. இன்றைய நற்செய்தியில் வரும் சிறுவனிடம் இத்தகைய நற்குணத்தை நாம் பார்க்கின்றோம். தான் அடுத்த வேலைக்கு பட்டினி கிடக்க நேரிடும் என்பதை அச்சிறுவன் அறிந்திருந்த போதிலும் துணிந்து தம் உணவை சீடர்கள் வழியாக இயேசுவிடம் கொடுக்க முன் வருகின்றான். இந்த பகிர்வு ஒட்டுமொத்த கூட்டமே நிறைவாக உண்பதற்கான ஓர் அற்புதமான சூழ்நிலைக்கு இட்டுச் சென்றது. என் பகிர்வு எண்ணில் பிறரிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை அறிந்திருக்கின்றன. அன்பு ஒருபோதும் கேட்பதில்லை, எப்போதும் கொடுக்கும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் பெறுவதில் அல்ல, கொடுப்பதில் இன்பம் கொண்டவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, அந்த சிறுவனைப் போல தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் வயிறார உண்ண வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தார். அதே போல் நாங்களும் மற்றவரோடு பகிர்ந்து உண்ணக்கூடிய, உபசரிக்கக்கூடிய வல்லமையும் அந்த மனநிலையும் எங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கும்படி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.